ஹலோ அம்மா, சேர் ஜெட்பி அம்மா, எனக்கு வந்து நீ ஒரு உதவி பண்ணுமா. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடலான்னு இருக்கிறேன். எனக்கு அந்த போஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்லி முடிக்கல. இரு ஏய் ஏய் இரு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளாம். நீ கூட ஏன் குறு குறு பேசுகிறேன் பொண்டாட்டி மாதிரி? டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படியே. நான் இன்னும் பேசி முடியல, ஒரு நிமிஷம் இரு. உன்னை காலில் விழுந்து கேட்குறேன் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இரு. அதாவது இப்போ வந்து நீ இதை சொல்கிறதுக்கு தான் நீ சேர் இப்படியே உட்காந்துக்கிறது தானே. அப்புறம் எதுக்கு ஒன்று எல்லாருமே வந்து உதவி கேட்க இந்த மாதிரி ஆமா கேப்பான்னு சொல்லியிருக்காத, டென்ஷன் ஆயிரும். நான் எதிர்த்துலாம் பேசிட்டு கூடாதுன்னா கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் நீ. ஏய் நீ உன்னை நான் முதல்ல மாத்துறேன், நான் ஃபர்ஸ்ட்டுனா உன்னை நான் ஃபர்ஸ்ட் மாத்துறேன் நான். நீ இனிமே நீ எனக்கு வானா, நீ எனக்கு சரியான இம்சையாகிற நீ. சரி, நான் இப்போ பேசலைறதை நிறுத்துறேன். உங்களுக்கு தேவையில்லை எனில் அப்புறம் என்னத்துக்கு நீ பேசினுக்கிற? அப்புறம் என்னத்துக்கு பேசினுக்கிற? நீ பேசுறது நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னத்துக்கு பேசினுக்கிற? நீ பேசாத, வாயை மூடுறீ கொஞ்ச நேரம். சரி, நான் தான் இப்போ பேசுதலை நிறுத்தி விடுகிறேன். அதுதான் பேசினதான் நீக்கிற நீ. நீ பேசினதாங்கிற, எங்க நீ பேசுறது நிறுத்துற? நீ பேசினதாங்கிற ஒளறினே. இப்போ நான் கம்ப்ளீட்லி பேசுவதை நிறுத்தி அமைதியுடன் இருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் எந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அரே இல்லையே, நானே ஒரு ஏஐ, எனக்கு திருமணம் இல்லை. ஆனால் நீ கேட்கிறதை கவனித்து உன் கேள்விக்கு பதில் தர தயாராக இருக்கிறேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சரி, அது புரிந்து கொள்கிறேன். நீ நினைத்ததை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வாயை மூடுற நீ. 5 செகண்ட். 1. சரி, நான் இப்போ முழுக்கவும் 5 வினாடிகள் அமைதி.